Next story time Tamil. கேளுங்க, நல்லா இருக்கும். பெரிய பெரிய கார்ட்டூன் சேனலுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாம இந்த மாதிரி சின்ன கார்ட்டூன் சேனலுக்கும் ஸ்கிப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாம கதை ஃபுல்லா பாருங்க. ஸ்டோரிக்கு கைலாசபுரங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் லக்ஷ்மின்னு ஒரு பாட்டி வாழ்ந்து வந்தாங்க. அவங்க முட்டை கடை வச்சுருந்தாங்க. நாட்டுக்கோழி முட்டை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அந்த ஊர்லேயே நாட்டுக்கோழி முட்டை விற்கிறனால அவங்களுக்கு வியாபாரம் ரொம்ப இருக்கும். அடிக்கடி கஸ்டமர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அன்னைக்குன்னு பார்த்துக்கு ரொம்ப கிராக்கியாக இருந்துச்சு. என்னோட பேரன் கண்ணனோட உதவியை எடுத்துக்கலான்னு அந்த லக்ஷ்மி பாட்டி கண்ணனை கூப்பிட்டாங்க. கண்ணா கண்ணா, கொஞ்சம் இங்கே வாடா, பாட்டிக்கு கொஞ்சம் உதவி பண்ணுடா, இன்னைக்கு நிறைய கஸ்டமர் வந்திருக்காங்க, இங்கே வா. இதுதான் பாட்டியோட பேரன் செல்ல கண்ணா. என்ன பாட்டி கூப்பிட்டீங்களா? என்ன உதவி வேணும்? இன்னைக்கு என்ன கஸ்டமர் ரொம்ப வந்திருக்காங்களா? என்ன கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவி பண்றேன் பாட்டி. ஆமா பேராண்டி, அந்த ரோஸ் கலர் சட்டை போட்டிருக்காருல, அவளுக்கு ஒரு 1/2 டஜன் முட்டை பேக் பண்ணு. சரி பாட்டி, கண்டிப்பா நான் பேக் பண்றேன். ஆனா 1/2 டஜன் முட்டைன்னா எத்தனை முட்டை பாட்டி வரும்? நீங்க சொல்லுங்க, நான் பேக் பண்றேன். உனக்கு யாரு தான் கண்ணன்னு பேர் வச்சாங்களோ மண்டையில அறிவே இல்லை. 1/2 டஜன்னா 6 முட்டை வரும். சரியா, எடுத்து கண்டிப்பா பாட்டி, இந்த எடுத்து வைக்கிறேன் இப்பவே. 1 2 3 4 5 6 6 முட்டை எடுத்து வச்சிட்டேன் பாட்டி. எதுக்கு ஏன்ட்ட சொல்றப்பே அந்த கஸ்டமர்கிட்ட கொடு. கஸ்டமர்கிட்ட அந்த பையை கொடுக்கும்போது கை தவறி அந்த பையை கீழே விழுந்துட்டு. அதுக்கு அந்த கஸ்டமர் கேட்டாங்க, என்னடா உனக்கு அறிவே இல்லையா? இப்படிதான் கொடுப்பாங்களா பைய? ஒழுங்கா எடுத்து கொடுடா. எடுத்தும் இப்போ ஒரு பிரயோஜனமும் இல்லை. முட்டையெல்லாம் கீழே விழுந்திருக்கும். கொடுக்கும்போது கை தவறி விழுந்துட்டு அதுக்கு நான் என்ன பண்றது இப்போ? பாட்டிமா இங்க கொஞ்சம் வாங்க. என்னடா கண்ணா, முட்டை எல்லாம் கீழே கிடக்கு, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? வாரம் இப்ப கம்பெடுத்து உன் மண்டை உடைக்க வாரேன். ஐயோ அம்மா, பாட்டி வலிக்கு பாட்டி, விடுங்க பாட்டி, நம்ம அப்படி பண்ண மாட்டேன். ஐயோ அம்மா விடுங்க பாட்டி, வலிக்கு பாட்டி. இப்படி அடிச்சா வச்சு உனக்கு நல்ல புத்தி வரட்டும்டா. பாட்டி அடிச்ச அடி தாங்க முடியாம கண்ணன் அங்கிருந்து வேகமா ஓடிட்டான். ஐயோ, இவனை வச்சுட்டு நான் என்ன பாடுதான் பட போறேன்னு எனக்கே தெரியலையே. அதுக்கப்புறம் அங்கே நின்ன கஸ்டமருக்கு பாட்டி அம்மாவே முட்டையை பேக் பண்ணி அவங்கள அனுப்புனாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஊர்ல உள்ள பெரியவர் அந்த பாட்டிமா முட்டை கடைக்கு வந்தாரு. என்னாச்சு பாட்டி? எதுக்கு பாட்டிமா சோகமா தலையை பிடிச்சு உட்கார்ந்துருக்கீங்க? என்ன பிரச்சனை? உங்களுக்கு தெரியாதா என் பிரச்சனை என்னன்னு? வேற யாரு, என் பேரன் கண்ணன் தான். அவனை நான் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. இதுக்கா பாட்டிமா உங்களுக்கு தெரியாததா? அவனை ஒரு நல்ல வழிக்கு மாத்திருங்க, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா திருந்த போறான். நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. இன்னும் இல்ல பாட்டி, அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க, அப்புறம் எல்லாமே சரியாயிரும். இந்த முட்டாள போய் யாருப்பா கல்யாணம் பண்ணுவான்? நடக்கிற ஏதாச்சும் பேசுப்பா நீனு. அதுவும் சரிதான். நீங்க எதுக்கு இவனுக்கு வியாபாரம் கத்து கொடுக்க கூடாது? அதை கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்களேன். சரிப்பா, நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பா அவனை வேலையில தான் இழுத்து போடணும். சரிப்பா, முயற்சி பண்ணி பாக்குறேன். அப்படியே இரவு நேரம் வந்துச்சு. அவங்க பேரன் கண்ணு அப்பந்தான் வீட்டுக்கு வரணும்னு வந்துட்டு இருந்தான். பாட்டி தூங்கியிருப்பாங்க நினச்சி மெதுவாக வீட்டுக்குள்ளே போகலான்னு அவன் மெதுவாக வீட்டுக்குள்ளே போனான். பார்த்தா பாட்டி முழிச்சிருந்தாங்க. என்னடா எங்கடா போன நீனு? நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைச்சிட்டே இருக்கேன். கல்யாணமா? எனக்கா? நிஜமாவே பண்ணி வைக்க போறியா பாட்டி? ஆமாண்டா செல்லம், உனக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். ஆனா நீ கண்டிப்பா ஒரு வேலைக்கு போகணும். இல்லைன்னா உன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு எப்படி நீ சோறு போடுவ? பாட்டி, அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அதான் நம்ம முட்டை கடை இருக்குல்ல, நானும் என் பொண்டாட்டி முட்டை போட்டு சாப்பிடுவோம். அட முட்டாள் பயலே, வாழ்க்கை முழுக்க முட்டையே சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா? பாட்டி சொன்னதை கேட்டு ஒழுங்கா ஒரு வேலைக்கு போ, அப்பதான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். சரியா? சரி பாட்டி, நான் உங்க பேச்ச கேக்குறேன். ஆனா நீங்க எனக்கு உண்மையில கல்யாணம் பண்ணி வைப்பீங்கல்ல பாட்டி? சரி, ஆனா நீ நாளைக்கு காலையில போய் நம்ம முட்டை கடையில போய் டெய்லி இனிமே முட்டை விற்க ஆரம்பிக்கணும். சரியா? சரி பாட்டி, கண்டிப்பா நீ சொன்னபடியே நான் விக்கிறேன். சரி, யாராவது ஒரு முட்டை கேட்டா 5 ரூபா, 2 முட்டை கேட்டா 10 ரூபா, 4 முட்டை கேட்டா 20 ரூபா, இப்படிதான் விற்கணும். சரியா? புரிஞ்சுதா? சரி பாட்டி, 1 வாங்கினா 5 ரூபா, 2 வாங்கினா 10 ரூபா, 4 வாங்கினா 20 ரூபா. அவ்வளவுதானே பாட்டி? நான் பாத்துக்கிறேன் நாளைக்கு. கடவுளே, என் சில்ல பேரும் கண்ணனா, நீ தான் கடவுளை பாத்துக்கணும். அடுத்த நாள் காலையிலையும் விடிஞ்சிச்சு. கண்ணே அவன் முட்டையெல்லாம் எடுத்துட்டு அவன் முட்டை கடைக்கு போய் விற்க ஆரம்பிச்சிட்டான். முட்டை வாங்கலையோ? முட்டை நல்ல நாட்டுக்கோழி முட்டை. 1 வாங்கினா 5 ரூபா, 2 வாங்கினா 10 ரூபா, 4 வாங்கினா 20 ரூபா தான். முட்டை வாங்க. முட்டை ஒன்று எவ்வளோப்பா? 1 வாங்கினா 5 ரூபா, 2 வாங்கினா 10 ரூபா, 4 வாங்கினா 20 ரூபாங்க. சரி, எனக்கு ஒரு 10 முட்டை போடு. 10 முட்டை எவ்வளோப்பா ஆச்சு? ஐயோ, 10 முட்டை எவ்வளோன்னு எனக்கு தெரியாதே. ஏன்பா உனக்கு தெரியாது? ஏன்னா என் பாட்டி என்கிட்ட இதை பத்தி சொல்லவே இல்லையே. சரி, இப்போ நம்ம என்னதான் பண்றது? நான் கொஞ்ச நேரம் யோசிச்சான். அப்புறம் இப்படி சொன்னான்.
நீங்க கொஞ்சம் என் வண்டியை பார்த்துக்கோங்க, நான் ஓடியே போய் எங்க பாட்டிட்ட எவ்வளோன்னு கேட்டுட்டு ஓடி வரேன், சரிங்களா? அப்படி சொல்லிட்டு கண்ணன் அங்கேருந்து போயிட்டான். நின்னுப்பா, எப்பா நின்று, கொஞ்சம் நின்று. அதுக்கப்புறம் சிந்துக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு, கண்ணனுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு. அவள் அங்கேயே கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தா. அப்புறம் கண்ணன் அவன் பாட்டி வீட்டுக்கு போனான். 10 முட்டை எவ்வளோன்னு நீ எனக்கு சொல்லவே இல்லையே பாட்டிமா. டே 10 முட்டை 50 ரூபாடா. போ, நானும் உன் கூட வரேன் போ. பாட்டிமாவும் கண்ணனும் சேர்ந்து அவன் தள்ளுவண்டி கடைக்கு வந்துட்டு இருந்தாங்க. சிந்து அங்கேயே அந்த முட்டை கடை பக்கத்தில் நின்றுட்டு இருந்தா. ரொம்பவே நன்றிம்மா. நானும் நினச்சேன் இந்த முட்டையெல்லாம் யாராச்சும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்னு. ஆனால் நீங்கே நின்னதுக்கு ரொம்ப நன்றிம்மா. இல்லை பாட்டி, எனக்கு தெரிஞ்சு போச்சு இவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு. அதாம்மா இப்போ என்னோட பிரச்சனை கூட. இவனை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியலம்மா. இவன் என் பேரன் கண்ணம்மா. பாட்டி, நான் வேணா இதுக்கு ஒரு முடிவு சொல்லவா? நான் வேணா உங்கள் பேரனை கல்யாணம் பண்ணிக்கிடவா? எனக்கு யாரும் கிடையாது சொந்த பந்தம்னு. எங்கள் அப்பா கூட இப்படி தான். அதனால் நான் இவங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு ஒரு பேத்தியாக வரலான்னு நான் நினைக்கிறேன் பாட்டி. நீங்கள் என்ன நினைக்கிங்கன்னு என்கிட்ட இப்போவே சொல்லிடுங்க பாட்டி. நிஜமாவாம்மா சொல்கிறேன்? நீ என் பேரனை கல்யாணம் பண்ணிக்கிடுவியா? உண்மையாவம்மா சொல்கிறேன்? என் மனசில் உள்ள பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கம்மா. ஆமாம் பாட்டி, எனக்கு இதில் மனப்பூர்ண சம்மதம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பாட்டி பேரன் கண்ணனுக்கும் சிந்துக்கும் கல்யாணம் நடந்துச்சு. பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தான் பேரனுக்கு கல்யாணம் நடந்ததை நினச்சி. பாட்டி, நீ சொன்ன மாதிரியே எனக்கு கல்யாணம்லாம் பண்ணி வச்சுட்ட. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் நீ தான் சொல்லவே இல்லையே. ஐயோ கடவுளே, இவனை வச்சுட்டு நான் என்ன தான் பண்ணுறதோ. பாட்டியோட டென்ஷன் கொஞ்சம் கூட குறையல. இந்த கதை மூலமாக நமக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரியுது. அண்ணனை மாதிரி வெகுளியான ஆட்கள் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்க முட்டாள் இல்லை. அதே மாதிரி சிந்து மாதிரி நல்ல பொண்ணுகளும் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. ஒரு விடுகதை. நான் அழுக்காக இருக்கும்போது வெள்ளையாகவும் சுத்தமாக இருக்கும்போது கருப்பாகவும் இருப்பேன். நான் யார்? ஆன்சர் தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி பெஸ்ட் ஸ்டோரிஸ் கேட்கணும்னா எங்க பெஸ்ட் ஸ்டோரி டைம் தமிழை லைக் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.